பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப ஏற்கனவே நம்ம கிரேட் 1 பத்தி சொல்லி இருக்கிறோங்க. அடுத்தது பாருங்க கிரேட் 2. மார்க்கெட்ல இருக்கிற கிரேட் 2 சோப்புல என்ன இருக்கணும், ஆனா நம்ம தயார் பண்ற சோப்புலையும் கிரேட் என்ன இருக்கணுங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோங்க இதுங்க. பாருங்க டிஎஃப்எம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த டோட்டல் ஃபேட்டி மேட்டர் வந்து 70க்கு மேல இருந்தது அப்படின்னா கிரேட் 2ங்க. ரோசின் ஆசிட் வந்து 3க்குள்ள இருந்ததுன்னா அது கிரேட் 2ங்க. அதே பாருங்க கேஸ்டிக் சோடா வந்து சிந்தட்டிக் சோப்பாக இருந்தாலும் சரி, கோகனட் ஆயில் சோப்பாக இருந்தாலுங்க அதில் 0.05% இருக்கணுங்க. அது இருந்ததுன்னா மட்டும்தான் கிரேடு 2ங்க. அதுக்கு அடுத்தது இன்சால்வபிள் ஆல்கஹால் வந்து 1 இருக்கணுங்க. புரியுதுங்களா? 1 இருந்ததுன்னா தான் அது வந்து கிரேடு 2. சரிங்களா? அதே பாருங்க சோடியம் குளோரைடு வந்து 1.50 இருக்கணுங்க. அதுக்கு அடுத்தது கார்பனேட்டட் அல்கலி வந்து 1.0 இருக்கணுங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, இது பூராமே சிந்தட்டிக் சோப்பில் தாங்க இருக்கும், நம்மளுடைய கோகனட் ஆயில் சோப்பில் அதிகம் இருக்காதுங்க. அடுத்தது பாருங்க லேத்தர்னு சொல்றாங்க, நுரைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த நுரை வந்து 240 இருக்கணுங்க. இது இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம சோப்பு கிரேடு 2ல வருங்க. இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோங்க. அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.